அன்புடையீர், இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மிகவும் ஆழமானது, மிகவும் உண்மையானது, மிகவும் தவிர்க்க முடியாதது. அது மரணம் பற்றி. ஆனால் இது பயப்பட வைக்கும் முறையல்ல, இது விழிப்புணர்வு தரும் முறை, இது மனதை சுத்தப்படுத்தும் முறை, இது வாழ்வை தெளிவாக பார்க்க உதவும் முறை. ஒவ்வொருவரும் இந்த உலகில் பிறந்தவுடன் ஒருநாள் இறப்பது உறுதி. இந்த உண்மையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் மரணத்தை நினைப்பது வாழ்க்கையை வீணாக்குவதற்காக அல்ல, மாறாக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்காக. இன்று நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய 7 உண்மைகளை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் உண்மை: நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த உடல் நிரந்தரமல்ல, இந்த இளமை நிரந்தரமல்ல, இந்த அழகு நிரந்தரமல்ல, இந்த அதிகாரம் நிரந்தரமல்ல, இந்த செல்வம் நிரந்தரமல்ல. நாம் இப்போது பெருமையாக நினைக்கும் பல விஷயங்கள் காலத்தால் அழிக்கப்படும். உடல் மெதுவாக முதிரும், சக்தி குறையும், நினைவுகள் மங்கும். ஒருநாள் இந்த உடல் பூமிக்கே திரும்பிவிடும். இதை உணரும்போது ஒரு பெரிய அமைதி வரும். ஏனெனில் நாம் பற்றிக் கொண்டிருக்கும் பல விஷயங்கள் உண்மையில் தற்காலிகமானவை என்று புரியும். இரண்டாவது உண்மை: நேரம்தான் வாழ்க்கை. நாம் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. நாம் தினமும் காலத்தை செலவழிக்கிறோம், ஆனால் அதை வாழ்வதில்லை. பலர் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போதுதான் உணர்கிறார்கள், நான் உண்மையில் வாழவில்லை என்று. நேரத்தை வீணாக்காதீர்கள். அன்பை தள்ளிப் போடாதீர்கள். மன்னிப்பை தாமதிக்காதீர்கள். நல்லதை செய்ய நாளை காத்திருக்காதீர்கள். ஏனெனில் நாளை என்பது உறுதியல்ல. மூன்றாவது உண்மை: உறவுகளே உண்மையான செல்வம். மரணப்படுக்கையில் யாரும் தங்கள் வங்கி கணக்கை நினைக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் நினைப்பது யாரை காயப்படுத்தினேன், யாரிடம் அன்பு சொல்லவில்லை, யாரை இழந்தேன் என்று. நாம் பெரும்பாலும் வேலை, வெற்றிநிலை, உயர்வு என்ற பெயரில் உறவுகளை புறக்கணிக்கிறோம். ஆனால் இறுதியில் நம்மை நினைவுகூரப் போகும் மனிதர்களே முக்கியம். அன்பை வெளிப்படுத்துங்கள். நன்றி சொல்லுங்கள். மன்னித்து விடுங்கள். சண்டையை நீட்டிக்காதீர்கள். நான்காவது உண்மை: உள்ளமைதியே மிகப் பெரிய சாதனை. வெளியில் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் உள்ளே அமைதி இல்லையெனில் அது தோல்வியே. மன அமைதி இல்லாத மனிதன் உலகை வென்றாலும் தன்னை இழந்தவன். தியானம் செய்யுங்கள். தன்னுள் பாருங்கள். நீங்கள் யார் என்று கேளுங்கள். நம்முள் இருக்கும் அமைதியை கண்டுபிடிப்பதே உண்மையான வெற்றி. ஐந்தாவது உண்மை: பயம் வாழ்க்கையை சுருக்குகிறது. நாம் பல விஷயங்களை செய்யாமல் இருக்கிறோம். தோல்வி பயம், விமர்சனம் பயம், நிராகரிப்பு பயம். ஆனால் இறப்பதற்கு முன் மனிதன் வருந்துவது செய்த தவறுகளை விட செய்யாத வாய்ப்புகளுக்காகத்தான். உங்கள் கனவை முயற்சி செய்யுங்கள். உங்கள் உண்மையே பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதத்தில் வாழுங்கள். ஆறாவது உண்மை: நாம் செய்த செயல்களே நம்மை வரையறுக்கும். செல்வம், பதவி, புகழ் எல்லாம் ஒருநாள் மறைந்து போகும். ஆனால் நாம் பிறருக்கு செய்த நல்லதும் கெட்டதும் நினைவில் நிற்கும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு அன்பு பார்வை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளி தருகிறதா என்று சிந்தியுங்கள். ஏழாவது உண்மை: இறப்பு முடிவு அல்ல, விழிப்பு. மரணம் வாழ்க்கையின் முடிவு போல தோன்றினாலும் அது ஒரு மாற்றம் மட்டுமே. ஒவ்வொரு இரவும் நாம் தூங்குகிறோம், அது சிறிய மரணம் போலதான். காலை எழும்போது புதிய நாள் கிடைக்கிறது. அதேபோல் மரணம் ஒரு கதவு. அது பயமுறுத்தும் கதவு அல்ல, அது தெரியாத பாதைக்கு செல்லும் கதவு. இந்த 7 உண்மைகளை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை மாறும். நாம் நிரந்தரமல்ல என்பதை நினைத்தால் காரம் குறையும். நேரம் மதிப்புடையது என்பதை உணர்ந்தால் வீணாக்க மாட்டோம். உறவுகள் முக்கியம் என்பதை புரிந்தால் அன்பு அதிகரிக்கும். உள்ளமைதி தேவை என்பதை உணர்ந்தால் வெளிப்புற போட்டி குறையும். பயம் வீண் என்பதை உணர்ந்தால் தைரியம் வரும். செயல்கள் முக்கியம் என்பதை உணர்ந்தால் நன்மை செய்வோம். இறப்பு மாற்றம் என்பதை உணர்ந்தால் பயம் குறையும். அன்புடையீர், இறப்பை நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்வது மனச்சோர்வுக்கு அல்ல, அது விழிப்புணர்வுக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களிடம் கேளுங்கள், இன்று என் கடைசி நாள் என்றால் நான் எப்படி வாழ்வேன்? யாரிடம் அன்பு சொல்வேன்? யாரிடம் மன்னிப்பு கேட்பேன்? எதை துவங்குவேன்? எதை நிறுத்துவேன்? இந்த கேள்விகள் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கை நீளமானது அல்ல, அது ஆழமானது. வாழ்க்கை எவ்வளவு காலம் என்றது முக்கியமல்ல,
அது எவ்வளவு உண்மையாக வாழப்பட்டது என்பதே முக்கியம். நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய 7 உண்மைகள் இவை. இந்த உண்மைகள் உங்கள் மனதில் விதையாக விழட்டும். அவை விழிப்புணர்வாக வளரட்டும். உங்கள் வாழ்க்கை பயத்திலிருந்து வெளிச்சத்திற்கு நகரட்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாள் நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். ஆனால் அந்த நாள் வரும் வரை உண்மையாக வாழுங்கள், அன்பாக வாழுங்கள், அமைதியாக வாழுங்கள், அறிவுடன் வாழுங்கள். இதுவே வாழ்வியல் ரகசியம். இதுவே மரணத்தை மீறும் ஞானம். முதல் உண்மை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திப்போம். நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஒரு மரம் இலையை இழக்கிறது. ஒரு நாள் அந்த மரமும் உதிர்கிறது. ஒரு அலை கடலில் எழுகிறது. ஒரு கணத்தில் அது மீண்டும் கடலாகவே கரைகிறது. அதேபோல் நாமும். இந்த உடல் ஒரு கருவி. இந்த மனம் ஒரு அனுபவம். இந்த வாழ்க்கை ஒரு பயணம். நாம் உடலாகவே நம்மை நினைக்கிறோம். ஆனால் உடல் மாறுகிறது. குழந்தை உடல் இளமை ஆகிறது. இளமை முதுமை ஆகிறது. ஒவ்வொரு 7 ஆண்டுகளுக்கும் உடலின் பல செல்கள் மாறுகின்றன. ஆனால் நான் என்ற உணர்வு தொடர்கிறது. அந்த நான் யார்? அது உடலா? அது மனமா? அல்லது அது சாட்சியா? இந்த கேள்வி உங்களை விழிப்புணர்விற்கு அழைக்கும். இரண்டாவது உண்மை பற்றி விரிவாக பார்க்கலாம். நேரம்தான் வாழ்க்கை. நாம் வாழ்க்கையை ஆண்டுகளால் அளக்கிறோம். ஆனால் உண்மையில் அது தருணங்களால் அளக்கப்படுகிறது. ஒரு தாயின் சிரிப்பு, ஒரு தந்தையின் ஆலோசனை, ஒரு நண்பனின் தோள், ஒரு காதலின் பார்வை. இந்த தருணங்களே வாழ்க்கை. நாம் எதிர்காலத்திற்காக வாழ்வதை ஒத்திவைக்கிறோம். வேலை முடிந்த பிறகு வாழ்வேன், பணம் சேர்த்த பிறகு மகிழ்வேன், பொறுப்புகள் குறைந்த பிறகு அமைதியாக இருப்பேன். ஆனால் வாழ்க்கை காத்திருக்காது. அது இப்போதே நடக்கிறது. இப்போது நீங்கள் கேட்கும் இந்த நொடியே வாழ்க்கை. இந்த மூச்சே வாழ்க்கை. இந்த இதய துடிப்பே வாழ்க்கை. நேரத்தை மதிப்பது என்றால் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக அனுபவிப்பது. மூன்றாவது உண்மை. உறவுகளே உண்மையான செல்வம். நாம் பெருமையாக சொல்வது, என்னிடம் இத்தனை சொத்து, என்னிடம் இத்தனை நிலம், என்னிடம் இத்தனை பதவி. ஆனால் ஒருநாள் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது உங்கள் அருகில் இருப்பது உங்கள் மனிதர்கள்தான். அன்பு சொல்லாமல் விட்டவர்கள், மன்னிக்காமல் விட்டவர்கள், பேசாமல் பிரிந்தவர்கள். இந்த நினைவுகள்தான் நம்மை காயப்படுத்தும். உறவுகளை பராமரிப்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நான்காவது உண்மை. உள்ளமைதியே மிகப்பெரிய சாதனை. நாம் வெளியுலகில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளே ஓய்வெடுக்கவில்லை. மனம் ஒரு குதிரை போல ஓடுகிறது. கடந்த காலம், எதிர்காலம், பயம், ஆசை, ஒப்பேடு, பொறாமை. இந்த அனைத்தும் மனதை சோர்வடையச் செய்கின்றன. ஒரு நிமிடம் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். உள்ளே ஒரு அமைதி இருப்பதை உணர்வீர்கள். அந்த அமைதியை அடைவது எந்த பட்டத்தையும் விட உயர்ந்தது. ஐந்தாவது உண்மை. பயம் வாழ்க்கையை சுருக்குகிறது. நாம் வாழ்வதை விட பாதுகாப்பாக இருக்க முயற்சி செய்கிறோம். பேச வேண்டும் என்று நினைத்த வார்த்தையை சொல்லாமல் விடுகிறோம். தொடங்க வேண்டும் என்று நினைத்த கனவை தள்ளி விடுகிறோம். நம்மை நேசிக்கிறோம் என்று சொல்ல வேண்டியவரிடம் சொல்லாமல் இருக்கிறோம். ஏன்? பயம். ஆனால் மரணம் நம்மை ஒரு நாள் சந்திக்கும்போது அது கேட்காது, நீ தயார்தானா என்று. ஆகவே இப்போதுதான் நேரம். நீங்கள் உண்மையாக வாழத் தொடங்க. ஆறாவது உண்மை. நாம் செய்த செயல்களே நம்மை வரையறுக்கும். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களின் நினைவில் வாழ்கிறார். ஒரு நல்ல மருத்துவர் பல குடும்பங்களின் நன்றியில் வாழ்கிறார். ஒரு நல்ல மனிதன் பல இதயங்களில் வாழ்கிறார். நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல முக்கியம். நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். ஏழாவது உண்மை. இறப்பு விழிப்புணர்வின் கதவு. மரணத்தை நினைப்பது சிலருக்கு பயமாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையில் ஒரு ஆசிரியர். அது நமக்கு சொல்லுகிறது, நேரம் குறைவு, அன்பு அவசியம், அகங்காரம் வீண், பகை தேவையில்லை. நீங்கள் இன்று இரவு தூங்கும்போது அடுத்த நாள் எழுவீர்கள் என்று யாரும் உறுதி தரவில்லை. ஆனால் நாம் திட்டமிடுகிறோம், சண்டை போடுகிறோம், பகை வைத்திருக்கிறோம். இது எல்லாம்
எவ்வளவு அர்த்தமற்றது என்று சிந்தியுங்கள். அன்புடையீர், இந்த 7 உண்மைகள் புத்தக அறிவு அல்ல, அவை வாழ்க்கை அறிவு. ஒவ்வொரு நாளும் காலை எழும்போது, இன்று என் வாழ்க்கையின் ஒரு பரிசு என்று நினையுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கடைசி வார்த்தை ஆகலாம். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு முகமும் கடைசி சந்திப்பு ஆகலாம். அதனால் அன்புடன் பேசுங்கள், நன்றி சொல்லுங்கள், பகையை விடுங்கள், உள்ளே அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய உண்மைகள் இவை. ஆனால் உண்மையில் நாம் வாழத் தொடங்குவதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய உண்மைகள் இவை. வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, அது ஒரு வாய்ப்பு, ஒரு அனுபவம், ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, நாம் எதையும் கொண்டு செல்ல மாட்டோம். நாம் கொண்டு செல்லக்கூடியது நாம் வாழ்ந்த தரம், நாம் பகிர்ந்த அன்பு, நாம் உருவாக்கிய நினைவுகள். அன்புடையீர், உங்கள் வாழ்க்கையை பயமின்றி வாழுங்கள். உங்கள் இதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் உறவுகளை பாதுகாப்புங்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் அதற்கு முன் நாம் முழுமையாக வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த நாளில் நாம் வருந்தாமல், நன்றி கூறி, அமைதியாக விடைபெற முடியும். அதுவே உண்மையான வெற்றி, அதுவே உண்மையான சுதந்திரம், அதுவே வாழ்க்கையின் பரிபூரணம். இந்த சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றட்டும். நீங்கள் விழிப்புணர்வுடன் வாழ ஆரம்பிக்கட்டும். ஒரு நாள் நம்மை பற்றி உலகம் மறந்துவிடும். இந்த உண்மையை சற்றே அமைதியாக சிந்தியுங்கள். இன்று நாம் மிகவும் முக்கியம் என்று நினைக்கும் விஷயங்கள் ஒரு தலைமுறை கழித்து யாருக்கும் தெரியாமல் போய்விடும். நாம் யாரோ ஒருவரின் பேரன், யாரோ ஒருவரின் மகன், யாரோ ஒருவரின் நண்பன். ஆனால் சில தலைமுறைகள் கழித்து நாம் ஒரு புகைப்படம் கூட இல்லாமல் மறைந்து போகலாம். இதை நினைத்தால் மனதில் ஒரு வினா எழும். அப்படியென்றால் நாம் ஏன் இவ்வளவு போட்டி? ஏன் இவ்வளவு அகங்காரம்? ஏன் இவ்வளவு பகை? முதல் உண்மையின் இன்னொரு பரிமாணம், நிரந்தரமின்மை என்பது பயமல்ல, அது சுதந்திரம். ஏனெனில் எதுவும் நிரந்தரமல்ல என்றால் உங்கள் துயரமும் நிரந்தரமல்ல, உங்கள் தோல்வியும் நிரந்தரமல்ல, உங்கள் வேதனையும் நிரந்தரமல்ல. இன்று நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் கூட இந்த தருணம் கடந்து போகும். எந்த இரவும் என்றும் நீடிக்காது. காலை வந்துவிடும். இரண்டாவது உண்மை பற்றி இன்னும் ஆழமாக, நேரம்தான் வாழ்க்கை. நாம் நேரத்தை செலவழிக்கிறோம், ஆனால் உண்மையில் நேரம் நம்மை செலவழிக்கிறது. ஒவ்வொரு பிறந்த நாளும் நாம் ஒரு வயது கூடுகிறது என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் நாம் ஒரு வருடத்தை இழக்கிறோம். இந்த உணர்வு வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு போல தோன்றும். காலை எழும்போது இந்த நாள் மீண்டும் கிடைக்காது என்று நினைத்தால் நீங்கள் அதை வீணாக்க மாட்டீர்கள். மூன்றாவது உண்மை, உறவுகளே உண்மையான செல்வம். ஒரு குழந்தை தாயின் மார்பில் தலையை வைத்துக்கொண்டு தூங்கும்போது அது உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு நண்பன் சிரித்துக்கொண்டே உங்களுடன் பேசும்போது அது மிகப்பெரிய செல்வம். ஆனால் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நாள் அந்த மனிதர்கள் இல்லாமல் போனால்தான் அவர்களின் மதிப்பு புரியும். அன்பை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். நாளை சொல்லலாம் என்று நினைக்காதீர்கள். நாளை என்பது ஒரு வாக்குறுதி அல்ல. நான்காவது உண்மை, உள்ளமைதியே மிகப்பெரிய சாதனை. நீங்கள் எத்தனை வீடுகள் வைத்திருந்தாலும் உள்ளே அமைதி இல்லையெனில் அது ஒரு சிறை. நீங்கள் ஒரு சிறிய வீட்டில் இருந்தாலும் உள்ளே அமைதி இருந்தால் அது ஒரு ராஜ்யம். அமைதி வெளியில் கிடைக்காது, அது உள்ளே உருவாக வேண்டும். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும்போது, உங்கள் குறைகளை மன்னிக்கும்போது, உங்கள் கடந்த காலத்தை விடும்போது அமைதி உங்களை தேடி வரும். ஐந்தாவது உண்மை, பயம் வாழ்க்கையை சுருக்குகிறது. பலர் தங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழவில்லை. ஏனெனில் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயம். ஆனால் மரணத்தின் முன் மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு உண்மையாக இருந்தீர்களா என்பதே முக்கியம். உங்கள் கனவை தள்ளி வைக்காதீர்கள். சிறியதாக இருந்தாலும் தொடங்குங்கள்.
தவறு நடந்தாலும் பரவாயில்லை, வாழ்ந்த அனுபவம் கிடைக்கும். 6வது உண்மை, நாம் செய்த செயல்களே நம்மை வரையறுக்கும். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு உடைந்த மனதை குணப்படுத்த முடியும். ஒரு சிரிப்பு கூட ஒரு இருண்ட நாணை ஒளியாக மாற்ற முடியும். நாம் உலகை முழுவதும் மாற்ற முடியாது, ஆனால் நம்மை சந்திக்கும் ஒருவரின் நாளை மாற்ற முடியும். அது போதுமானது. 7வது உண்மை, இறப்பு நமக்கு ஒரு கண்ணாடி. அது நம்மை பார்த்து கேட்கிறது, நீ உண்மையாக வாழ்ந்தாயா? நீ அன்பாக இருந்தாயா? நீ உன்னை அறிந்தாயா? இந்த கேள்விகள் நம்மை பயமுறுத்த வேண்டியவை அல்ல, அவை நம்மை விழிப்புணர வைக்கும் கேள்விகள். அன்புடையீர், இப்போது ஒரு கணம் அமைதியாக இருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே ஒரு சாட்சி இருப்பதை உணருங்கள். அந்த சாட்சி பிறக்கவில்லை, அது இறக்கவும் இல்லை. அது வெறும் காண்கிறது. உடல் பிறக்கிறது, உடல் இறக்கிறது, ஆனால் அந்த சாட்சி தொடர்கிறது. இந்த உணர்வு வந்தால் மரணத்தின் பயம் மெதுவாக குறையும். வாழ்க்கை ஒரு பள்ளி. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு கற்றல். ஒவ்வொரு இழப்பும் ஒரு விழிப்பு. நாம் இங்கே நிரந்தரமாக இருக்க வரவில்லை. நாம் கற்றுக்கொள்ள வருகிறோம். அன்பு கற்றுக்கொள்ள, மன்னிப்பு கற்றுக்கொள்ள, பகிர்வு கற்றுக்கொள்ள. ஒரு நாள் நாம் செல்லும்போது நம்மிடம் எதுவும் இருக்காது, ஆனால் நம்மால் உருவாக்கப்பட்ட அன்பு, நம்மால் தொடப்பட்ட இதயங்கள், அவை மட்டும் தொடரும். அன்புடையீர், இன்று நீங்கள் யாரோ ஒருவரிடம் அன்பு சொல்லுங்கள். இன்று யாரோ ஒருவரை மன்னியுங்கள். இன்று உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். ஏனெனில் வாழ்க்கை உறுதி அல்ல, ஆனால் இந்த தருணம் உறுதி. நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய 7 உண்மைகள். இவை வாழ்க்கையை பயமுறுத்த அல்ல, வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக் கொடுக்க. ஒவ்வொரு நாளும் இன்று கடைசி நாள் என்ற விழிப்புணர்வுடன் வாழுங்கள். ஆனால் அதே நேரத்தில் இது முதல் நாள் என்ற உற்சாகத்துடன் வாழுங்கள். அப்போது வாழ்க்கை முழுமையாக மலரும். மரணம் அமைதியாக வரும். நீங்கள் பயமின்றி புன்னகையுடன் விடைபெற முடியும். இதுவே வாழ்வியல் கானம். இதுவே இறப்பை கடந்த அமைதி. இதுவே மனித பிறவியின் அர்த்தம். உங்கள் உள்ள பயணம் தொடர்ந்து ஆழமாகட்டும். உங்கள் வாழ்க்கை ஒளியாகட்டும். நீங்கள் அன்பாக வாழட்டும், அமைதியாக வாழட்டும், உண்மையாக வாழட்டும். வாழ்க்கை என்பது ஒரு நேர்காணல் போல. ஒவ்வொரு நாளும் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறது, நீ இன்று உண்மையாக வாழ்ந்தாயா? இந்த கேள்வியை நாம் பெரும்பாலும் தவிர்க்கிறோம், ஏனெனில் நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம். ஆனால் பிஸியான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை என்றில்லை. முதல் உண்மை மீண்டும், நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த உடலை ஒரு வீடு என்று நினைத்துப் பாருங்கள். ஒரு நாள் நாம் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். அப்போது நாம் வீட்டின் சுவரை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதன் உள்ளே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். உடல் அழியும், ஆனால் உடலால் செய்த அனுபவங்கள் நம்மை மாற்றிவிடும். அந்த மாற்றமே உண்மையான சொத்து. ஒரு முதியவர் மரணத்தை எதிர்கொள்ளும் போது அவர் பெரும்பாலும் சொல்வது, நான் இன்னும் கொஞ்சம் அன்பாக இருந்திருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் குடும்பத்துடன் செலவழித்திருக்கலாம். நான் என்னை அதிகம் கவனித்திருக்கலாம். இந்த வருத்தங்கள் ஏன்? ஏனெனில் நாம் நிரந்தரமாக இருப்போம் என்று எண்ணி வாழ்கிறோம். 2வது உண்மை, நேரம்தான் வாழ்க்கை. நீங்கள் ஒரு கடிகாரத்தை பார்த்தால் அது டிக் டிக் என்று ஒலிக்கிறது. அந்த ஒலி ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கை குறைகிறது என்று நினைவூட்டுகிறது. நாம் நேரத்தை கொல்ல முயற்சி செய்கிறோம், ஆனால் உண்மையில் நாம் நம்மையே கொல்கிறோம். சிலர் சொல்வார்கள், எனக்கு நேரமில்லை. ஆனால் உண்மையில் நாம் முக்கியமில்லாத விஷயங்களுக்கு நேரம் கொடுக்கிறோம். முக்கியமானவர்களுக்கு நேரம் தரவில்லை. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் போது அந்த வளர்ச்சியை மீண்டும் பார்க்க முடியாது. ஒரு பெற்றோர் முதுமை அடையும் போது அந்த காலத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது. நேரம் திரும்பாது. ஆகவே அதை மதியுங்கள். 3வது உண்மை, உறவுகளே உண்மையான செல்வம். நீங்கள் கோபத்தில் பேசும் ஒரு கடுமையான வார்த்தை பல வருட உறவை உடைக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்வது ஒரு அன்பான வார்த்தை
ஒரு உடைந்த உறவை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். உறவுகள் சுலபமல்ல. அவை பொறுமை கேட்கும். அவை மன்னிப்பு கேட்கும். அவை தாழ்மை கேட்கும். ஆனால் அந்த முயற்சி மதிப்புடையது. ஏனெனில் இறுதியில் நம்மை நினைவுகூரப் போகும் மனிதர்கள்தான் நம்முடைய செல்வம். 4வது உண்மை, உள்ளமைதி. நீங்கள் உங்கள் மனதுடன் ஒருபோதும் தனியாக அமர்ந்ததுண்டா? மொபைல் இல்லாமல், பேச்சு இல்லாமல், இசை இல்லாமல். அப்போது உங்கள் மனம் எவ்வளவு சத்தமாக இருக்கிறது என்று தெரியும். அந்த சத்தம் கடந்த காலத்தின் நினைவுகள், எதிர்காலத்தின் கவலைகள், ஒப்பேடு, பயம், ஆசை. இந்த சத்தத்திலிருந்து வெளியே வரவேண்டும். அமைதி என்பது சத்தமின்மை அல்ல, அது உள்ளே சமநிலை. நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும்போது, உங்கள் தோல்விகளை மன்னிக்கும்போது, உங்கள் தவறுகளை கற்றலாக பார்க்கும்போது அமைதி மலர்கிறது. 5வது உண்மை, பயம். பயம் ஒரு கற்பனை. நடக்காத விஷயங்களை மனம் உருவாக்குகிறது. அதை உண்மையாக நம்ப வைக்கிறது. நாம் முயற்சி செய்யாமல் தோல்வி அடைகிறோம். ஏனெனில் முயற்சி செய்யவே பயப்படுகிறோம். ஆனால் மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கும்போது அது கேட்கும், நீ பயந்து வாழ்ந்தாயா அல்லது தைரியமாக வாழ்ந்தாயா? இந்த கேள்விதான் முக்கியம். 6வது உண்மை, செயல்கள். நீங்கள் இந்த உலகில் ஒரு தடம் வைக்கிறீர்கள். அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு மாணவனுக்கு ஊக்கம் அளித்த ஆசிரியர், ஒரு நோயாளிக்கு நம்பிக்கை அளித்த மருத்துவர், ஒரு அன்பான பெற்றோர், ஒரு நல்ல நண்பர். இந்த சிறிய செயல்கள்தான் பெரிய தாக்கத்தை உருவாக்குகின்றன. 7வது உண்மை, இறப்பு விழிப்புணர்வு. மரணம் நம்மை எப்போது அழைக்கும் என்று தெரியாது. ஆனால் அது உறுதி. இந்த உறுதி நம்மை பயமுறுத்த வேண்டியதில்லை. அது நம்மை நேர்மையாக வாழத் தூண்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன், இன்று நான் யாரை மகிழ்விக்க முடியும் என்று கேளுங்கள். இன்று நான் என்னை எப்படி மேம்படுத்த முடியும் என்று கேளுங்கள். இன்று நான் யாரை மன்னிக்க முடியும் என்று கேளுங்கள். இந்த 3 கேள்விகள் வாழ்க்கையை மாற்றும். அன்புடையீர். நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய உண்மைகள். இவை புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இவை அனுபவத்தில் இருந்து பிறந்த ஞானம். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக கண்களை மூடும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்க வேண்டும். நான் முழுமையாக வாழ்ந்தேன். அந்த குரல் வரவேண்டும் என்றால் இப்போது மாற்றம் தொடங்க வேண்டும். அன்பை தள்ளி வைக்காதீர்கள். மன்னிப்பை தாமதிக்காதீர்கள். உங்கள் கனவை மறைக்காதீர்கள். உங்கள் உண்மையை ஒளிக்காதீர்கள். வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி. அது மெதுவாக கரைகிறது. ஆனால் அது இருக்கும் வரை ஒளி தர முடியும். நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்களா அல்லது புகையாக இருக்கிறீர்களா? இந்த கேள்விதான் முக்கியம். நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய 7 உண்மைகள். அவை நம்மை வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவை நம்மை அன்பாக இருக்க கற்றுக் கொடுக்கின்றன. அவை நம்மை விழிப்புணர்வுடன் இருக்க கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு நாள் மரணம் கதவை தட்டும்போது நாம் பயமின்றி சொல்ல முடியும், நன்றி வாழ்க்கையே, நான் முழுமையாக அனுபவித்தேன். அந்த நிலைதான் சுதந்திரம். அந்த நிலைதான் அமைதி. அந்த நிலைதான் மனித பிறவியின் நிறைவு. இந்த பயணம் தொடர்கிறது. உங்கள் உள்ளத்தில், உங்கள் மூச்சில், உங்கள் உணர்வில். வாழுங்கள். அன்பாக வாழுங்கள். அமைதியாக வாழுங்கள். உண்மையாக வாழுங்கள். இப்போது நாம் இன்னும் ஒரு அடுக்கு உள்ளே செல்வோம். நாம் இறப்பதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் முழுவதும் இல்லை. நாம் திட்டமிடுகிறோம். நாம் கனவு காண்கிறோம். நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் பல விஷயங்கள் நம்மை விட பெரிய சக்திகளால் நகர்த்தப்படுகின்றன. ஒரு நோய், ஒரு விபத்து, ஒரு திடீர் பிரிவு, ஒரு எதிர்பாராத மாற்றம். இந்த எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கட்டுப்பாட்டை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்க முயற்சிக்கும் மனம்தான் சோர்வடைகிறது. விடுவிக்கும் மனம்தான் அமைதியே கண்டுபிடிக்கிறது. முதல் உண்மை மீண்டும் ஒரு புதிய கோணத்தில். நிரந்தரமின்மை. நீங்கள் ஒரு கண்ணாடி முன் நின்று உங்கள் முகத்தை பாருங்கள்.
10 வருடங்களுக்கு முன் எடுத்த புகைப்படத்தை நினைவில் கொள்ளுங்கள். அது மாறிவிட்டது. உங்கள் சிந்தனைகள் மாறிவிட்டன. உங்கள் விருப்பங்கள் மாறிவிட்டன. உங்கள் நண்பர்கள் மாறிவிட்டனர். அப்படி இருக்க நாம் ஏன் நிலைத்தன்மையை எதிர்பார்க்கிறோம்? மாறுதல்தான் வாழ்க்கையின் இயல்பு. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் துயரத்தை எதிர்க்க மாட்டீர்கள். நீங்கள் மாற்றத்தை எதிர்க்க மாட்டீர்கள். நீங்கள் ஓட்டத்தோடு செல்ல கற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது உண்மை, நேரம் மட்டுமல்ல, கவனம்தான் வாழ்க்கை. நீங்கள் எதற்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அதே உங்கள் வாழ்க்கையாகிறது. நீங்கள் குறைகளை மட்டும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கை குறையாக தோன்றும். நீங்கள் நன்றியே பார்த்தால் உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக தோன்றும். ஒவ்வொரு நாளும் 3 நன்றிகளை மனதில் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கும் உடல், உங்களுக்கு இருக்கும் மூச்சு, உங்களுக்கு இருக்கும் மனிதர்கள். இந்த எளிய பழக்கம் வாழ்க்கையை மாற்றும். மூன்றாவது உண்மை, மன்னிப்பு. நாம் மனதில் வைத்திருக்கும் பழைய காயங்கள் நம்மை உள்ளே இருந்து சுருண்டுவிட செய்கின்றன. நாம் யாரையும் தண்டிக்க நினைத்து கோபம் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் தண்டனை நமக்கே. மன்னிப்பது என்பது தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல. அது உங்களை விடுவிப்பது. நீங்கள் இறப்பதற்கு முன் உங்கள் மனதில் எவ்வளவு சுமை இருக்க வேண்டும், அல்லது எவ்வளவு இலகுவாக இருக்க வேண்டும்? இந்த கேள்வியை சிந்தியுங்கள். நான்காவது உண்மை, உண்மையான அடையாளம். நாம் நம்மை பல பெயர்களால் வரையறுக்கிறோம். வேலை, பதவி, குடும்ப நிலை, சொத்து. ஆனால் அந்த அனைத்தையும் எடுத்துவிட்டால் நீங்கள் யார்? இந்த கேள்வி மிகவும் ஆழமானது. அது உங்களை உள் சாட்சிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான சாட்சி இருக்கிறது. அது அனைத்தையும் கவனிக்கிறது. அது சிந்தனைகளை காண்கிறது. அது உணர்வுகளை காண்கிறது. அந்த சாட்சியை அறிந்தால் மரணத்தின் பயம் குறையும். ஐந்தாவது உண்மை, பகிர்வு. நீங்கள் வைத்திருப்பதை பகிர்ந்தால் அது குறையாது, அது பெருகும். அன்பு பகிர்ந்தால் பெருகும். அறிவு பகிர்ந்தால் பெருகும். நேரம் பகிர்ந்தால் அர்த்தமடையும். ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் போனாலும் நீங்கள் பகிர்ந்த நன்மைகள் தொடரும். ஆறாவது உண்மை, உடல் ஒரு கருவி. இந்த உடலை நாம் பெரும்பாலும் புறக்கணிக்கிறோம், அல்லது அதில் மட்டுமே பற்றிக் கொள்கிறோம். இரண்டும் தவறு. உடலை நேசியுங்கள், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதுதான் நீங்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏழாவது உண்மை, இப்போதுதான் வாழ்க்கை. கடந்த காலம் நினைவுகள், எதிர்காலம் கற்பனை. ஆனால் இப்போதே உண்மை. நீங்கள் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். இந்த நொடிதான் வாழ்க்கை. இந்த நொடியை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் மரணத்தை பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழ்ந்திருக்கிறீர்கள். அன்புடையீர். ஒரு நாள் உங்கள் இதயம் துடிப்பதை நிறுத்தும். ஆனால் அந்த நாள் வரை அது அன்பால் துடிக்கட்டும். ஒரு நாள் உங்கள் குரல் மௌனமாகும். ஆனால் அந்த நாள் வரை அது உண்மையே பேசட்டும். ஒரு நாள் உங்கள் கண்கள் மூடப்படும். ஆனால் அந்த நாள் வரை அவை நன்றியே காணட்டும். நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய 7 உண்மைகள். இவை பயத்தை உருவாக்க அல்ல, வாழ்க்கையை ஒளிரச் செய்ய. நீங்கள் இன்று தொடங்கலாம். ஒரு சிறிய மாற்றம், ஒரு சிறிய மன்னிப்பு, ஒரு சிறிய அன்பு செயல், ஒரு சிறிய நன்றி. இந்த சிறிய விதைகள் ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். மரணம் ஒரு நிழல், ஆனால் வாழ்க்கை ஒரு ஒளி. நிழலை பார்த்து பயப்படாதீர்கள், ஒளியை அதிகரியுங்கள். அப்போது நீங்கள் செல்லும் நாள் வந்தாலும் உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கும். நான் முழுமையாக வாழ்ந்தேன். நான் அன்பாக இருந்தேன். நான் விழிப்புணர்வுடன் இருந்தேன். அந்த நிலைதான் உண்மையான வெற்றி. இந்த பயணம் தொடர்கிறது. உங்கள் உள்ளத்தில், உங்கள் சிந்தனையில், உங்கள் செயல்களில். அது நமக்கு தினமும் நினைவூட்டுகிறது. நேரம் குறைவு, அன்பு அவசியம், பகைவீன், அகங்காரம் அர்த்தமற்றது. நாம் நிரந்தரமல்ல என்பதை அறிந்தால் ஒவ்வொரு நாளும் அருமையாக தோன்றும். நேரம் மதிப்புடையது என்பதை உணர்ந்தால் நாம் வீணாக்க மாட்டோம். உறவுகள் செல்வம் என்பதை புரிந்தால் அன்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டோம். உள்ளமைதிதான் சாதனை என்பதை அறிந்தால்
வெளி உலக போட்டியில் நம்மை இழக்க மாட்டோம். பயம் வீண் என்பதை உணர்ந்தால் தைரியமாக வாழ ஆரம்பிப்போம். செயல்கள்தான் நம்மை வரையறுக்கும் என்பதை புரிந்தால் நன்மையை விதைப்போம். இப்போதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்தால் ஒவ்வொரு மூச்சையும் முழுமையாக அனுபவிப்போம். ஒருநாள் நம்முடைய பெயர் மட்டும் இருக்கும். பிறகு அது கூட மறைந்து போகலாம். ஆனால் நாம் வாழ்ந்த விதம், நாம் கொடுத்த அன்பு, நாம் தொடர்ந்த இதயங்கள், அவை மட்டும் நினைவாக நீடிக்கும். அதனால் இன்று முதல் விழிப்புணர்வுடன் வாழுங்கள். சண்டைகளை குறையுங்கள். மன்னிப்பை அதிகரியுங்கள். நன்றியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை தள்ளி வைக்காதீர்கள். உங்கள் உண்மையை மறைக்காதீர்கள். ஒவ்வொரு காலை எழும்போது இது ஒரு புதிய வாய்ப்பு என்று நினையுங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது நன்றி சொல்லி கண்களை மூடுங்கள். அப்போது மரணம் வந்தாலும் அது பயமில்லை. அது ஒரு அமைதியான மாற்றம், ஒரு மென்மையான விடைபெறு. நாம் இறப்பதற்கு முன் அறிந்திருக்க வேண்டிய 7 உண்மைகள். இவை வாழ்வை ஆழமாக புரிந்து கொள்ளும் வழிகாட்டி. வாழ்க்கை நீளத்தில் அல்ல, ஆழத்தில் அளக்கப்படுகிறது. அன்பில் அளக்கப்படுகிறது. அமைதியில் அளக்கப்படுகிறது. நீங்கள் முழுமையாக வாழ்ந்தால் மரணம் ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு நிறைவு. அன்புடையீர். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். உங்கள் இதயம் அன்பால் நிரம்பட்டும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். உங்கள் பயணம் விழிப்புணர்வுடன் தொடரட்டும். இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நாள் நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். ஆனால் அந்த நாள் வரை நாம் ஒளியாக வாழ முடியும்.